வணக்கம். இப்போ பாகுபலி 3.2 இன்ஸ்டலேஷன் வீடியோ பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க பேக் பிரிச்சுக்கலாம். கவர் பிரிக்க ஈஸியாக தான் இருக்கும். தென் நம்ம பாகுபலியோட செக்லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இது QC பாஸ் பண்ண செக்லிஸ்ட். நம்ம மிஷினில் கொடுத்துருக்க ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் மோட்டரும் பிளேடும் எதுவும் டேமேஜ் இருக்கா இல்லை சவுண்ட் எதுவும் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் மோட்டருக்கு MCB கொடுக்கணும். MCB ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டருக்கும் பவருக்கும் டேரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கும்போது ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் ஏற்படும். ஃபஸ்ட் MCB பிரிச்சுக்கலாம். MCB இப்படி தான் இருக்கும். இது வந்து 10 amps 2 போல் கொடுத்தது. நம்ம ஒயரை டேரெக்டாக மோட்டருக்கும் ஒயருக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டலேஷன் டேப் ரொம்ப முக்கியம், ஏன்னா கரண்ட் எதுவும் பாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதுன்னு அதில் எர்த் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். மோட்டருக்கோ மிஷினுக்கோ டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். எர்த் ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. தென் மோட்டரில் கனெக்ட் பண்ண ஒயரை MCBயில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பிளாக் அண்ட் ரெட் ஒயரை MCBயில் கனெக்ட் பண்ணிக்கலாம். க்ரீன் இப்போ கனெக்ட் பண்ண வேணாம், நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். இல்லைனா ஹை வோல்டேஜ் ஏதாச்சும் வரும்போது ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் ஏற்படும். பவரில் இருந்து வர ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, வீடியோவில் காட்டுற மாதிரியே ரெட்டையும் பிளாக்கையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. MCBயில் இதெல்லாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துக்க 2 எர்த் ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். முதலே சொன்ன மாதிரி இன்சுலேஷன் டேப் ரொம்ப முக்கியம், கரெக்டாக ஒட்டிக்கோங்க. ஒயர்லாம் கரெக்டாக அசம்பிள் ஆயிருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் MCBயோட கவர் போட்டுக்கலாம். கவர் போடும்போது கரெக்டாக போட்டுக்கோங்க. வீடியோவில் காட்டின மாதிரி கனெக்ஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத இந்த வோல்டேஜ் மீட்டரை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மோட்டரோட பெல்ட்டை சுற்றி பாருங்கள், ஏன்னா பிளேடு சுற்றும் போது எங்கேயாச்சும் உரசலாக அடி வாங்கினான்னு பாருங்கள். அப்படி எதுவும் டேமேஜில் எதுவும் இருக்குது அப்படின்னா உடனே ஸ்க்ரீன் திரும்ப கால் பண்ணுங்கள். அடுத்து சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். மோட்டரும் பிளேடும் கரெக்டாக சுற்றி தான் பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானது மிஷினோட மெயின்டெனன்ஸ். இது எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, க்ரீஸ் அப்ளை பண்ணுறது. இந்த மாதிரி க்ரீஸ் கண்ணை வச்சு 15 நாளுக்கு ஒரு வாட்டி நீங்கள் க்ரீஸ் மாற்றும் போது மோட்டரும் பிளேடும் நல்லா ஈஸியாக சுற்றும். அதனால் மிஷின்ஸ் ரொம்ப நாள் நீடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி க்ரீஸு சைடில் வந்தால் மட்டும்தான் நல்லா அப்ளை ஆகிருக்குன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் சைடில் வர வரைக்கும் நீங்கள் கல்லை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இது வரைக்கும் இன்ஸ்டலேஷன் வீடியோ பார்த்தோம். இதுக்கப்புறம் மிஷினை வச்சு என்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி தட்டுலாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பச்சை தட்டு, வரத்தட்டு. இதை என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி PVC பைப்பு இன்சர்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இரும்பு ராடு இதெல்லாம் இன்சர்ட் பண்ணக்கூடாது. மிஷினை வச்சு சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ் எதையும் உள்ளே விட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. அது இன்செர்ட் ஆனாலும் பிளேட் அடிவாகும். இந்த மாதிரி கல்லையும் இன்செர்ட் பண்ணிடக்கூடாது. தட்டு ஏதாச்சும் உள்ளே விடும்போது பார்த்து விடணும். இந்த மாதிரி கல் எதுவும் விடக்கூடாது. இந்த மாதிரி கட்டு கம்பி எதையுமே இன்செர்ட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஒயரையும் இன்செர்ட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி தென்னை மட்டையும் அடித்தட்டையும் விடவே கூடாது. கனமான கம்பியும் இன்செர்ட் பண்ணிடவே கூடாது. இந்த மாதிரி இதை இன்செர்ட் பண்ணி மோட்டருக்கும் பிளேடுக்கும் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா வாரண்டி கிளைம் பண்ண மாட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.